சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு துரோகம் நடந்துவிட்டது. உன்னுடைய தோள் மேல் கை போட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இவரின் பெயரை உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, துரோகம் என்பதை இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, அதிலும் துரோகம் என்றால் என்னவென்று யோசிக்கின்றாயா? அதிகமான நம்பிக்கை கொண்ட ஒருவர், இவர்களால் நமக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர், நாம் தோள் மீது கை போட்டு கொண்டே நமக்கு நல்லது செய்வது போல நடித்துக்கொண்டு, பின்னால் இருந்து நமக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் பச்சை துரோகம். இந்த துரோகமானது உனக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை தான் செய்கிறார்கள் என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். என்ன இவர்கள் இப்படி துரோகத்தை செய்கிறார்கள், ஆனாலும் அவர்களைத்தானே இவர்கள் நம்புகிறார்கள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை பாவம் என்றல்லவா அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்பா சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா? உனக்கு தெரியாத விஷயம் அவர்களுக்கு தெரியும் பொழுது, நீ அதை காலம் முழுவதும் தெரியாமல் தான் இருக்கப் போகிறாய் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீ நினைக்கலாம், அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லலாமே என்று. சொன்னால் மட்டும் நீ நம்பி விடுவாயா? அதிகபட்சமான நம்பிக்கையை வைத்திருக்கின்ற ஒருவரின் மீது குற்றம் சுமத்தும் பொழுது யாராலும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை என்று தான் எல்லோரும் மறுப்பார்கள். அதுபோலத்தான் நீயும் மறுக்கிறாய். என்ன சொன்னாலும் உனக்கு வேண்டியவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னால் அது இல்லை என்று தான் நீ சொல்வாய் அல்லவா? அதனால்தான் எதற்கு இதை சொல்லிட்டு நேரத்தை வீணடிப்பது, அவர்களின் விதிப்படி நடக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்குகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இந்த துரோகத்தை கண்டபொழுது உன்னை பார்த்து எனக்கே சற்று பரிதாபமாகத்தான் இருந்தது. ஏன் தெரியுமா? நம்புகின்ற ஒருவர் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது அது எத்தனை பெரிய வலியை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வலியை உனக்கு நான் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றேன். இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதனை முன்கூட்டியே உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உன் அப்பா நான் நினைக்கின்றேன். இப்படியே இருந்து விட்டாலும் அல்லது இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலும் நிச்சயமாக மனம் வேதனைப்படுவாய். நினைத்து நினைத்து வருத்தப்படுவாய். அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்கிவிடக்கூடாது. முன்கூட்டியே இதுதான் நடக்கிறது, உன் வாழ்க்கையில் இதைதான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால், என் குழந்தை, நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய். உன்னுடைய மனதை நீ நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவாய். உன்னை நீயே என்னவாக நம் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை பொறுத்து செதுக்கிக் கொள்வாய் அல்லவா? யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பா இன்று முன்கூட்டியே இந்த துரோகத்தை உனக்கு அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க முடியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரியான பக்குவத்தினால் அதை முடிக்க வேண்டும். நீ அவர்களை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு அது காலம் முழுவதும் மறக்க முடியாத ஒரு வழியாக இருக்க வேண்டும். உடன் இருந்து கொண்டு நாம் செய்கின்ற துரோகத்தினால் நாம் இழந்து என்னவென்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால்தான் அப்பா சொல்கின்றேன், எதையும் செய்வதாக இருந்தாலும் தரமானதாக செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று. என் குழந்தை, இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார். சுயநலம் அங்கே நிரம்பி வழிகின்றது. சுயநலத்தோடு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்களை நம்மை வாட்டி வதைக்கின்றது. சுயநலம் என்ற ஒன்று ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு ஒருபொழுதும் வந்து விடுவதில்லை. யார் எப்படி போனால் நமக்கு என்ன என்று எண்ணிக்கொண்டு தான் அவர்களின் வேலையை செய்கின்றார்கள். அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது ஒரு துளி அளவு கூட அதை பற்றி சிந்திப்பதில்லை. யார் வாழ்க்கையை என்னவாக போனால் நமக்கென்ன, நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்போம் என்று தான் யோசிக்கின்றார்களே தவிர, நம்மால் யார் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. யார் வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் இவர்கள் நடத்தி கொடுத்து விடுவதும் இல்லை. அதனால் என் குழந்தை, உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு, உன்னை என்னவெல்லாம் தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு, நிலையான விஷயத்திற்காக எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்.
நிலையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஆசைப்பட்டு எந்த ஒரு இல்லை என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகத்தை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று தெரியவில்லையா? சாயப்பா அவர் இஷ்டத்திற்கு வந்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த துரோகம் நடக்கிறது, அந்த துரோகம் நடக்கிறது. அவர்கள் உன்னை இப்படி பார்க்கிறார்கள், உனக்கு கெடுதல் நடக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். நாம் இங்கே குழம்பி தள்ளுகின்றோம். நமக்கு கெடுதல் நினைப்பது யார் என்று அப்படித்தானே நீ அப்படித்தானே சிந்திக்கின்றாய். இதுதான் உனக்கு எதிரில் நிற்பவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீ அவர்களுக்கு செய்த துரோகத்தை உணராமல் இருக்கிறாய் அல்லவா? இதுதான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இது. எல்லாம் நடப்பதனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வருவதனாலும் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை உன்னால் உணர முடியவில்லை. கொடுத்தது யார் என்று ஒருபோதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் குழந்தை நினைத்ததை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் போல நீ சரியான விஷயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். உனக்கென நான் என்ன தர நினைக்கின்றேன், உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றேன், அதையெல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த துரோகங்களை வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க முதலில் நீ துணிந்து நில். துணிந்தால் மட்டும்தான் இங்கு எதையும் சாதிக்க முடியும். துரோகத்தை செய்கின்றவர்கள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த துரோகத்தை நாம் கண்டு கொண்டு நம் வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமானால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை அத்தனையும் எல்லாம் தரமாக செய்து விடுவார்கள். நீ இதை நினைத்து நினைத்து உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் தவறவிட்டு விடுவாய். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற சோதனைகளையும் எப்பொழுதும் எதிர்பார்க்காதே. வரும்பொழுது எதிர்கொள்ள தயாராக இரு என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். இந்த துரோகத்தை செய்கின்றவர்களை என்ன செய்யலாம்? அவர்களுக்கு நீ நன்றி சொல்லலாம். இது போன்று எப்படியும் கூட உடனிருந்து நமக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா? இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நமக்கு உணர்த்தியவர்கள் அல்லவா? இனிமேல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிய வைத்தவர்கள் அல்லவா? யாரிடமும் நாம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் வைத்திருக்கக்கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் யார் யார் எப்படிப்பட்ட சூழலிலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை படிகாலாக மாற்றவும் தயங்க மாட்டார்கள் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தியவர்கள் அல்லவா? அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களை பற்றி தெரிய வைத்ததற்கு நன்றியைத்தான் சொல்ல வேண்டும். சாயப்பா, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் எப்படித்தான் வாழ்வது, நான் யாரைத்தான் நம்புவது என்று என் குழந்தை சொல்கின்றாய் அல்லவா? எதை நினைத்து வருத்தப்படாதே, எந்த நிலையை கண்டும் வேதனைப்படாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கிறதா என்பதனை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவான நம்பிக்கைகளை நிச்சயமாக கொடுக்கும். துரோகத்திலும் ஒரு நல்ல தெளிவு உனக்கு கிடைக்கிறது என்பதனை எண்ணி சந்தோஷப்படு. இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டத்திலும் உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து மற்றது எல்லாம் உனக்கு தானாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை மன நிறைவோடு உன் கைகளில் கொடுக்க எப்பொழுதும் போல எது நினைத்து வருத்தப்படாமல் எந்த நிலை கண்டும் என் குழந்தை வேதனைப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ உண்மையாக இரு. உன்னை பார்த்தாவது இவர்கள் திருந்தட்டும். நாம் எவ்வளவு துரோகத்தை செய்கிறோம், தெரிந்தும் நம்மை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து இவர்கள் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகுதியான வேதனைகளை சந்திப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு உறவை இழந்து இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக கண்ணீர் சிந்துவார்கள். அது எப்பொழுது தெரிய வரும் தெரியுமா? அவர்கள் உனக்கு எத்தனை பெரிய துரோகத்தை செய்தார்களோ இதைவிட அதிகமான துரோகத்தை இன்னொருவரிடத்திலிருந்து சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன விஷயங்கள் செய்தார்கள், எத்தனை பெரிய விஷயத்தை ஒருவருக்கு செய்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்வார்கள். இனிமேலாவது திருந்தவில்லை என்றால் நம் வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அதனால் என் குழந்தையே, உன்னை விட்டு ஒருவர் விலகுகிறார் அல்லது உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்கிறார் என்றால் அதற்கு நீ நன்றியை சொல்லி உன்னை விட்டு அவர்கள் விலகிச் செல்வதற்கு நீ கையெடுத்து வணங்கி அவர்களை அனுப்பிவை. அவர்களுக்கு தகுதியில்லை என்னும் பொழுது நாம் எதற்காக அவரிடத்தில் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாய், உண்மையான எதிர்பார்ப்புகளை வைக்கின்றாய். ஆனால் அதை எல்லாமும் தன்னுடைய சுயத்திற்காக வேண்டும் என்று கேட்கின்றவர்கள் உன்னோடு இருந்தால் என்ன, இல்லாமல் சென்றால் என்ன?
உடன் இருக்கின்ற ஒருவர் சில நாட்களாகவே உன்னுடைய பேசுகின்ற வார்த்தைகளில் பல மாற்றங்கள் தென்படுகிறது. எதற்கெடுத்தாலும் நோண்டி துருவி உன்னிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், எங்கு செல்கிறாய், என்னவாக இருக்கிறாய், எதை பெறுகிறாய், எதை விடுகிறாய் என்று உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் உனக்கு துரோகத்தை செய்கின்ற ஆர்வம் என்று உன் அப்பா சொல்கின்றேன். சாய் அப்பா சொல்கின்ற அடையாளத்தை இப்போதாவது புரிந்து கொண்டாயா? வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து, உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து, எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை மேலும் மேலும் சிக்க வைக்க இவர்கள் செய்கின்ற முயற்சிகளை நீ புரிந்து கொண்டு, இதற்குள் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.